அடுத்த பாடம் ஆடை அணியும் ஒழுக்கங்கள். நம்ம உடுத்தக்கூடிய ஆடை அணிவதில் நமக்கு ஒழுக்கங்கள் இருக்கு. முதல்ல ஹலாலா அணியணும், அணியிற முறையிலே ஒழுக்கங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கங்களை கொண்டு ஆரம்பிப்பாங்க. ஆடை அணியும் முதல்ல வலது பக்கத்தை தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பம் செய்வாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆடை அணியக்கூடாது தடுத்து, ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது, பட்டு சரி சில்க் அந்த மாதிரியான துணியில ஆண்களுக்கு ஹராம். பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறான். ஆனா ஆண்களுக்கு கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன, யார் இந்த உலகில் இம்மையில் அதை அணிகிறாரோ மறுமையில் அதை அணிய மாட்டார், அதோ அவர் சொர்க்கம் போக முடியாது, அதுக்கு தண்டனை இருக்கு, அவர் செய்ததுக்காக அல்லாஹ் தஆலா தண்டிச்சிருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. ஆண்கள் கணுக்காலுக்கு கீழே அணியக்கூடாது. கணுக்காலுங்கிறது இப்ப நம்ம ஷூ போடுறோம், அந்த என்னது ஆங்கிள் இருக்குது, அதுக்கு கீழே இறங்கக்கூடாது, அதுக்கு மேலதான் ஆடை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதுல தப்பு செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை சொன்னாங்க, தஹ்தல் கஅபைனி மினல் இஸாரி ஃபஃபின்னார். அதாவது கஅபைனா ஆங்கிள்ஸ், கஅபைனுக்கு கீழே ஆங்கிளுக்கு கீழே கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடை நரகத்தில் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நரக தண்டனை உண்டு. அவை நாம கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட சுருட்டி கொள்ளணும், முடிஞ்ச வரைக்கும் அதை கட் பண்ணி சரியான முறையில் தச்சுக்கணும், அல்லது கொஞ்சம் மடிச்சு வச்சு தச்சுக்கிட்டா கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட திரும்ப பிரித்து விட்டு சரி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நாமளே சொல்லணும், நம்முடைய அப்பா அம்மாட்ட நாமளே சொல்லி எனக்கு கணுக்கால் கீழே மட்டும் வராத மாதிரி மேலே வச்ச மாதிரி தைங்க. டைலர்கிட்ட போகும்போது அளவு கொடுக்கும்போது அந்த மாதிரி தான் சொல்லணும். சொல்லி உள்ள மடிச்சு வச்சு தைக்க சொல்லிட்டா கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் அது பிரித்து விட்டுக்கலாம். சரியா? கலற்றும் போதும் அணியும் போதும் ரெண்டு டைம்லையும் பிஸ்மில்லா சொல்லணும். சரியா? பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும், வலது பக்கம் ஆரம்பிக்கணும். கலற்றும் போதும் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லணும். அணியும் போது உள்ள துஆ பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ثوب. சரியா? வர்ஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. இந்த துஆல இது ஏற்கனவே சாப்பிடும் போது உள்ள துஆல ஒரே ஒரு விஷயம் தான் மாற்றம். என்ன? கஸானி ஹாதா ثوب, அதுதான் மாற்றம். அங்க அத்அமனி, அத்அமனி எனக்கு உணவளித்தான் அப்படின்னு அர்த்தம். கஸானினா எனக்கு அணிய செய்தான், அதை எனக்கு ஆடையை உடுத்த கொடுத்தான். ஹாதா ثوب இந்த ஆடைன்னு அர்த்தம். அங்க ஹாதா துஆம இந்த உணவுன்னு அர்த்தம். அங்க அந்த துஆவுல, இந்த துஆவுல நம்ம அணியும் போது ஹாதா ثوب இந்த ஆடையை அணிய கொடுத்தான் அல்லாஹ். என்னுடைய முயற்சியோ உழைப்போ சக்தியோ இல்லாமலேயே எனக்கு இதை கொடுத்தான், அவனுக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து ஆடைகளை கலற்றும் போது இடது பக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரியா? கலற்றும் போது இடது பக்கம், முதல்ல இடது பக்கத்தை கலற்றணும். ஆண்கள் பட்டாணை அணியக்கூடாதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியை அந்த உறுப்புகளை கட்டாயம் மறைக்கணும். அதாவது ஒரு ஆணுக்கு தொப்புளிலிருந்து முட்டிக்கால் வரை கட்டாயம் மறைக்கணும். சரியா? முட்டிக்காலுடைய பகுதி இருக்குல்ல, அதுக்கு மேல ஃபுல்லா மறைச்சிருக்கணும். அப்ப தொடையும் கட்டாயம் மறைக்க வேண்டியது. அதனால நிறைய பேருக்கு ஒழுக்கங்கள் தெரியாதனால சாதாரணமா மற்றவங்களுக்கு முன்னாடியே ஜட்டியோட நிக்கிறது, குளிக்க பொதுவா சில நேரத்துல மற்ற நேரத்துல ஒழுக்கமா இருப்பாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலு அல்லது கிணத்துல குளிக்க போறேன்னு சொல்லி குளிக்கிறவங்க, ஆத்துல குளிக்கிறவங்க பார்த்தா மற்றவங்க முன்னாடி ஆடை கழட்டுவாங்க, தொடை தெரிகிற மாதிரி என்ன அண்டர்வேரோட குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒழுக்கம் தெரியாது. முஸ்லீம்களே அந்த தப்பு நிறைய பேர் செய்யறாங்க. வெக்கப்படணும், கட்டாயம் மறைக்க வந்து நம்ம தொப்புளிலிருந்து தொப்புள் ஸ்டார்டிங் அந்த கீழ் பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு முட்டிக்கு மேல உள்ள அந்த பகுதி வரைக்கும் முழுக்க மறையும். முட்டி தெரிஞ்சிட்டா கூட குற்றம் இல்லை, ஆனா முட்டிக்கு மேல உள்ள பகுதி ஃபுல்லா தொடை, நம்முடைய மறை உறுப்பு, அதாவது நம்முடைய பிரைவேட் பார்ட்ஸ், தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி முழுக்க மறைக்கணும். அப்போ இது தெரியாம நிறைய பேர் என்ன அலட்சியமா இருக்கிறாங்க. குளிக்கும் போது சிலத்துல அந்த மாதிரி குளிக்கிறாங்க, சிலர் வீட்டிலேயே அந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறாங்க. சில பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா, ரொம்ப குழந்தைக்கு அந்த சட்டம் இல்லை, குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு இன்னும் அந்த வெக்க உணர்வுலாம் வந்திருக்காது. ஆகவே சில இடத்துல குழந்தைங்க வந்து பாத்ரூம் போயிட்டு அம்மனை குட்டியா வந்து நின்றுட்டு இருப்பாங்க, பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, குழந்தை தானே தெரியாது. ஆனா வளர வளர நமக்கு அந்த வெக்க உணர்வு இருக்கணும், நாம அதை ஃபாலோ பண்ணணும். அதாவது
மறைச்சுக்கணும். நம்ம ஆடை அணியும் போது மறைச்சுக்கணும். சில ஆடை அணியும் போது இந்த தப்பை செய்வாங்க. சரியா? ஆடை அணியும் போது கழட்டிட்டு மாட்டிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். சாதாரணமாக அது எடுத்துக்குவாங்க. இது தப்பு. தொடையை காட்டவே கூடாது. தொடையை காட்டக்கூடாதுன்னா நம்ம எப்படி அலட்சியமா இருக்க முடியும்? தொடைக்கு மேலதானே ஒருத்தர் அண்டர்வேர் போடுறாரு. அப்ப அந்த அண்டர்வேர் தெரியுற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி சிலர் என்ன செய்யறாங்க, இந்த சரியான முறையில் இந்த ஆடை ஒழுக்கத்தை கடைபிடிக்காம வேண்டும்னே ஒரு ஃபேஷனா ட்ரெண்டா இந்த லோஹிப்பு தெரியுற மாதிரி செய்யறாங்களா இல்லையா? லோஹிப்பு தெரியுற மாதிரி கீழே. அதுவும் ஒரு அசிங்கமான ஒண்ணு. என்ன கேட்டா, அந்த ஃபேஷன் காப்பீர்கள்ட்ட இருக்கிற கலாச்சாரம். காப்பீர்களுக்கு இது எந்த ஒழுக்கம் தெரியாது. அவங்களுக்கு அல்லாவே ஈமான் கொள்ளாதவங்க, நபீனவே யாரும் தெரியாது, ஒழுக்கமே தெரியாதவங்க நிறைய பேருக்கு அந்த உள்ள போடுற அண்டர்வேர் தெரிகிற மாதிரி ஒரு ஃபேஷன் வச்சிருக்கிறாங்க. இருக்கா இல்லையா? என்ன அதுக்கு பேர் என்ன? இல்ல, அதாவது அவங்க அந்த பேண்டை எப்படின்னு கேட்டா, பேண்ட்டுக்கு மேல அந்த அவங்க உள்ள போடுற அண்டர்வேருடைய அந்த பட்டி தெரிகிற மாதிரி உடுத்துறது ஒரு ஒரு ஃபேஷன் மாதிரி. பாய்ஸ்ட சில வயசு பசங்கள்ட்ட அது ஃபேஷன். அது ஒரு அசிங்கம். இது ஒரு ரொம்ப கேவலமான, வெக்கப்பட வேண்டிய ஒரு மானக்கேடான செயல். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி காரியம் செய்யவே கூடாது. முதல்ல நம்மளுடைய மானத்தை மணிக்கு நமக்கு வெக்கம் வராது. அது ஈமானுடைய ஒரு பகுதி. அதே மாதிரி தொழுகைக்காக போகும்போது ஆடை ரொம்ப லேசா உள்ள இருக்கிறது, நம்முடைய உறுப்புகள் அல்லது நம்முடைய இதெல்லாம் தெரிகிற மாதிரி உடுத்துறது இருக்குதுல்ல, அந்த மாதிரி அதுவும் அந்த மாதிரி தெரிகிற மாதிரி தொழுதா அந்த தொழுகை கூடாது. அல்லாட்ட பாத்திலாயிடும். அவை முழுக்க முழுக்க நம்மால முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஆடை பரிபூர்ணமா, நம்முடைய வெட்கத்தலங்கள் லூஸாவும் இருக்கணும். ரொம்ப டைட்டா போடுறாங்க சிலர், உண்மையா இல்லையா? டைட்டா போடுறது. அதனால நம்முடைய தொடை அளவு எவ்வளவு, கை, உடம்பு, இதோட அளவுகள்லாம் தெரிகிற மாதிரி சில நேரத்தில். அதனால அவங்களுடைய இடுப்பு, அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ், இது பின்னாடி பேக் சைடு இதெல்லாம் தெரிகிற மாதிரி கொடுத்துறாங்க. அந்த அளவுகள் தெரிகிற மாதிரி. அதெல்லாம் ஹராம், ஜாயிஸ் இல்லை, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நறுமணம் பூசுறதுல கூட ஆண்கள் நறுமணம் வெளியில தெரிய மாதிரி பூசணும், பெண்கள் அப்படி கூட பூசக்கூடாது. நறுமணமே அவங்க பூசினா கூட வாசனை வராத மாதிரி பூசணும். அல்லது கணவர் அல்ல வீட்டில் உள்ளவங்க மத்தியில் மட்டும்தான் இருக்குது அந்த வாசனம் அப்படின்னா குற்றமாகாது. ஆனால் வெளியில போகும்போது பெண்கள் கட்டாயம் வெளியில வாசம் பரவுற மாதிரி, வெளியில தெரிகிற மாதிரியான நறுமணங்கள் பூசக்கூடாது. ஆண்கள் நறுமணம் பூசிக்கொள்றது ஒரு நல்ல ஒழுக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நறுமணத்தை விரும்பினாங்க. சரி, அத்தரை விரும்பினாங்க. சிலத்துல அந்த ஆல்கஹால் உள்ள அந்த ஸ்ப்ரே டைப் பயன்படுத்தலாமான்னு கேட்கறாங்க இல்லையா? பயன்படுத்தல, குற்றம் இல்லை. அது என்ன, அந்த காத்துல போயிடுறது தான். அது குடிக்கிற மாதிரி ஆல்கஹால் உள்ளது இல்லை. சரியா? ஆனால் சிறந்தது இல்லாத ஒன்றை பயன்படுத்தி ரொம்ப சேஃப், ரொம்ப நல்லது. சரியா? அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் கடைபிடிக்கணும். தலைய ஒழுங்கா வாரி கொள்ளணும். அதே நேரத்தில் தலை வாடுறேங்கிற பேர்ல என்ன செய்யக்கூடாது, ஒரே வாரி 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 எப்பவுமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுவும் ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. எப்பவுமே தலையிலேயே கவனமா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் வாரி 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 சரி பண்ணிட்டு இருக்கிறதுலேயே கவனம் செலுத்துறது. இன்னொன்னு, இந்த ஹேர் ஸ்டைல காபீர்கள் போல ஒப்பா நம்ம செய்யக்கூடாது. காபீர்கள் ஒரு மாதிரி புது புதுசா டிசைன்கிற பேர்ல அந்த பக்கம் வலிச்சு இந்த பக்கம், அந்த பக்கம் டிசைன், இந்த பக்கம் டிசைனு, அப்புறம் முடிய ஒரு பக்கம் எடுத்துறது, ஒரு பக்கம் விட்டுறது, அப்புறம் அங்கங்க என்னது கரைச்ச மாதிரி ஒன்று பண்றது, அப்புறம் முடிய ஈவன் இல்லாம இது பண்றது. இதெல்லாம் தப்பு. இது காபீருடைய வழக்கம். நாம ஒண்ணு குறைச்சா எல்லா பக்கம் ஈவனா குறைச்சிடணும், அல்ல வளர்க்கலாம், வளர்த்தா ஈவனா வளர்த்தணும், வளர்க்கலாம். அந்த ஓரங்கள் மட்டும் சரி பண்ணணும், ஓரங்கள்லாம் சரி பண்ணி அது தப்பில்லை. ஆனா ஒரே அடியா வித்தியாசம் தெரியக்கூடாது. மண்டையில ஒரு பகுதி மட்டும் முடி, சிலர் இந்த இடத்துல மட்டும் முடி வச்சுக்குவாங்க, இந்த இடத்துல முழுக்க குறைச்சிருவாங்க அல்லது முழுக்க எடுத்துருவாங்க. அது அது சில பேஷன்ஸ். இதெல்லாம் தவறு. இது காபீர்களுடைய மார்க்கம் தெரியாத, இஸ்லாம் தெரியாதவங்களுடைய கலாச்சாரம். அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் வெறுத்தாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி வெறுத்தாங்க, தடுத்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஆகவே ஒண்ணு மொட்டை அடிச்சா கூட தப்பில்லை. கூடும்
அது வந்து நம்முடைய ஆடை அசுத்தமா ஆக்கிற அளவுல உள்ளது இல்லை. சரியா? அப்போ கவனமா கேளுங்க. அதான் அது காத்துல போயிடுற ஒண்ணுதான், அது நம்ம குடிக்கிற மாதிரி போதை தரக்கூடியது இல்லை. அதனால அந்த ஸ்ப்ரே கூடுன்னு சொல்லியிருக்காங்க உலமாக்கள், ஸ்காலர்ஸ். ஓகே. அதனால இந்த ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளா கவனிங்க, எப்பவுமே நாம ஒண்ணு ஈவனம் வளர்க்கணும். அதிகமா வளர்க்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அது தப்பு இல்லை. ஆனா காபீர்களுக்கு ஒப்பாக அது செய்யக்கூடாது. காபீர்கள் போலவே அவங்க ஒன்ன ஃபேஷன் ட்ரெண்ட் மாதிரி ஒன்று உருவாக்குவாங்க, அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். உடனே அவங்கள போல நாம மாறிடுறது, உடனே நம்ம மண்டையை மாத்திக்கிறது, அவங்கள மாதிரி மாத்திக்கிறது, அது தப்பு. 3 விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கங்க. ஒன்று, முடி அங்க இங்கன்னு குறைச்சு ஒரு மாதிரியா வந்து தலைய விகாரமா, அதாவது காபீர்களுடைய அந்த புது அவங்க பண்ணக்கூடிய சைத்தானிய அல்லது அவங்கள்ட்ட இருக்கிற ஆக்டர்ஸ் அல்லது அந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்றது, இதுவும் மார்க்கத்தில் கூடாது. 2வது விஷயம், நாம வந்து முடி வளர்க்குறோங்கிற பேர்ல அதுலேயே எப்போ பார்த்தாலும் கான்சன்ட்ரேட் பண்றது தப்பு. யாவது எப்போ பார்த்தாலும் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்குது, எடுத்து சீவிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னா இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் தப்பு. நேச்சராக இருக்கணும், ரொம்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. 3வது, பராமரிப்பே இல்லாம பரட்ட தலையா அதை எந்த எண்ணெய் போடாம அதை ஒழுங்கா வாராம அது அப்பவுமே இதா விட்டுறது, அதுவும் தப்பு. அதே அல்லாஹ்வுடைய நபி தடுத்திருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க சொல்லி. ஒருத்தர் வந்து ரொம்ப பரட்ட தலையா ரொம்ப பராமரிப்பே இல்லாம இருந்தார். ரசூலுல்லா இவருக்கு எதுவும் ஒரு சீப்பு கூட கிடைக்கலையா அப்படின்னா, உடனே அவர் என்ன செய்ய போய் எல்லாம் வாரி இருந்தார். அப்புறம் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, சைத்தான் மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ என்னன்னா, சைத்தான் தான் வந்து முடிய பராமரிக்காம ஒரு பரட்டத்தலையா அழைஞ்சிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. முடியை கண்ணியப்படுத்தணும்னு சொல்ல சொன்னாங்க. கண்ணியப்படுத்தினா ஒழுங்கா பாதிக்கிறது, ஆடையை ஒழுங்கா வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது, தலைமுடியை சுத்தமா வச்சுக்கிறது, பராமரிக்கிறது, எண்ணெய் போட்டுக்கிறது, தேவை உடலுக்கு தகுந்த மாதிரி எது நம்ம சிலருக்கு என்ன சூழலோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிறது. ஒரேடியா முழுக்க கரைச்சிட்ட முடி நடுவில் மட்டும் விடுறது அல்லது ஓரத்தில் மட்டும் விடுறது அல்லது டிசைன்ஸ் போடுறது அல்லது இந்த என்னது ஒரு இதை வந்து அந்த கோடு போட்டு பண்றாங்க இல்லையா, இந்த பக்கம் ஃபுல்லா கோடு, அந்த மாதிரி அதே மாதிரி டிசைன்ஸ் வேற மாதிரி கோடுகள் போட்டு இது பண்றது, இது எல்லாமே மார்க்கத்துல கூடாது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம நீட்டா வச்சுக்கணும், அழகா வாரிக்கணும். ஒன்று முடி கொஞ்சம் வளர்க்கணும்னா வளர்க்கலாம், தப்பு இல்லை. அல்ல நிறைய குறைச்சோன்னு நினைச்சு குறைக்கலாம், ஆனா எல்லாமே ஈவனாக இருக்கணும். அப்படிங்கிறதுலாம் இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒழுக்கங்கள். ஃபங்க்னா இந்த பின்னாடி வைக்கிறது தானே தனியா, அதான் இதுல வந்து நம்ம வைக்கிறோங்கிற பேர்ல இந்த காபீர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரியா? முடி வளர்க்கிறோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி காது வரைக்கும் கூட வச்சிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி தோல் புஜம் வரைக்கும் கூட ரசூல்லா முடி வளர்த்துருக்கிறாங்க. ரசூல்லா எப்பவுமே ஒரே மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடி சில இடத்துல அதிகமாக வளர்ப்பாங்க, சில இடத்துல குறைச்சிருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இந்த மாதிரி ரசூல்லா இப்படி முழுக்க வாரும், நடுமாங்க எடுப்பாங்க. ரசூல்லாவுடைய வழக்கம் அது. சரியா? நடுமாங்க எடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி முடி முழுக்க இறங்குற மாதிரி. அதாவது நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கலாம். ஆனா என்னன்னு கேட்டா, காபீர்களை போல அதே மாதிரி சில கெட்டவர்களை போல ஒப்பாரக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா சில வந்து ரவுடிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க, முடி வச்சுக்கிறது, சில விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்டைல்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அதை வந்து ஒரு பந்தா காட்டிட்டுருவாங்க. அந்த மாதிரி கெட்டவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. நம்ம முடி வளர்க்குறப்போ கெட்டவர்களுக்கு ஒப்பாக ஆகாம, இல்லை இதெல்லாம் அந்த கெட்டவங்க தானே செய்யறானுங்க, எதுக்கு நாம செய்யணும் அப்படி அதை அவாய்ட் பண்ணிடணும். சரியா? இதையும் நம்ம கவனத்தில் வச்சு, அதே மாதிரி ஆடை கொடுத்துறதுலையும் சரி, சில இடத்துல வந்து பார்த்தா ஒரு கட்சி படுத்து இப்படி கட்டிக்குவாங்க சிலர். அது பொதுவாக யார் செய்யறா? ரவுடி மாதிரி இருக்க கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவங்க தான் அந்த மாதிரி கட்டிக்குவாங்க. இப்படி கட்டிக்கிட்டு இப்படி நிற்பாங்க ஒரு மாதிரி. அந்த இப்படி இந்த காலர் இருக்குதுல்ல, காலரை வந்து இப்படி எடுத்து விட்டுவாங்க சிலர். புள்ளிங்கோவா? அவங்களுக்கு போய் புள்ளிங்கோவா? அந்த புள்ளிங்கோ மாதிரியான சைத்தான்கள் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புள்ளிங்கோ எங்க புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் வேலை செய்யறவங்க தான் இருக்காங்க. அவங்க தலைக்கு டை அடிக்கக்கூடாது, கருப்பை தவிர்த்தணும். மருதாணி கொள்ளலாம், உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு நல்லா கருகரு முடி தான் இருக்குது. அதான் நாம வந்து காபீர்களுக்கு ஒப்பாக செய்யக்கூடாது, கருப்பை தவிர்த்தணும், பிளாக்கை இது பண்ணக்கூடாது. மருதாணி போடலாம்,
அதே நேரத்துல இந்த பொதுவாக ரவுடிங்க இதுன்னு பார்த்தா ஒரே அங்கங்க ஒரு மாதிரி கலரு, முடியல சின்ன ஒரு பக்கம் கலரு, இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அதெல்லாம் காபியருடைய அவங்கள இமிட்டேட் பண்றதாயிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதான் சொன்னேன்ல, கெட்டவர்களுக்கு ஒப்பாக நம்ம நடக்கக்கூடாது. அவங்களே மாதிரி ட்ரெஸ் கோடு, அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல், இது எதையுமே ஃபாலோ பண்ண கூடாது. அதான் இப்ப சொன்னேன். அதுதான் அதுக்கு தான் ஆன்சர் சொன்னேன். அதான் அந்த மாதிரி மற்ற கலருங்கிறது ரவுடிங்க கெட்டவங்களுடைய அந்த பாணியை ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்குன்னு உள்ள கண்ணியத்தை ஃபாலோ பண்ணணும். ஓகே, கட்டாயம் நகத்தை வெட்டணும், நகத்தை குறிக்க கூடாது, சுத்தமா வச்சுக்கணும், நகத்தை வெட்டணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். யாரு இது வரைக்கும் நகத்தை வெட்டலையோ இன்னைக்கு என்கிட்ட வந்து நகை வெட்டி வாங்கிக்கோங்க, வச்சிருக்கிறேன், நகத்தை வெட்டிருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த ஸ்டெப் போவோம்.